வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் பிசிஏ அண்ட் பிஎஸ்சிக்கு இத அலைட் பேப்பர். ஸோ அதுலேருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் காஸ்ட் ஷீட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 80,000 கொடுத்துருக்காங்க. டைரக்ட் வேஜஸ் 60,000 கொடுத்துருக்காங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 23,000, ஃபேக்டரி ஓவர் ஹெட் 45,000, ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதில் எப்படி நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டே என்ன அப்படின்னு சொன்னாக்கா டைரக்ட் மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட் நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட்லேருந்து நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபேக்ட்ரி காஸ்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் நம்மளுக்கு ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கு, க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கு. அது என்ன எஃபெக்ட் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம்டு பார்த்தீங்கன்னா 80,000, டைரக்ட் லேபர் 60,000, எக்ஸ்பென்சஸ் 23,000. இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ரைம் காஸ்ட் 1,63,000. அதோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து 45,000. ஸோ அந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் 45,000 ஆட் பண்ணுறது நம்மளுக்கு கிடைக்கிறது ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருந்தது அப்படின்னாக்கா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணியும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணியும் நம்ம காமிக்கணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஒர்க்ஸ் காஸ்ட்டோட அதாவது ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட ஆட் பண்ணோன்னா இந்த சம்மில் 2,16,000. அதுக்கப்புறமா லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 6,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நெட் ஒர்க்ஸ் காஸ்ட் ஆர் நெட் ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ஷீட்டில் நம்மளுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் குடுத்திருந்தாக்க, நம்ம எப்படி போடணும் அப்படின்றதுக்கு இந்த சம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாமினேஷன். ஸோ ஹோப் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க் யூ.